Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது NCERT 6th standard our past bookல இருக்க chapter 2 from hunting gathering to growing food. தமிழில் பார்க்கலாம் வாங்க. Tasha's train journey. Tasha was going from Delhi to Chennai for his cousin's wedding. Tashaன்ற பையன் வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு போகிறான். அவங்க கசினோட வெட்டிங்காக கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கான். அப்போ வந்து அவன் ட்ராவல் பண்ணுறப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஆச்சரியமாக அந்த விண்டோ சீட்லேருந்து அந்த நீங்கள் பாருங்க ஹிஸ் நோஸ் க்ளூட் டு கிளாஸ் பேன். அதாவது அந்த நம்ம அப்படியே ஒன்று ஆச்சரியமாக பார்ப்போம் இல்லையா, ஒரு கண்ணாடி ஜன்னல் அப்படியே முகத்தை பதிச்சுட்டு பார்த்துட்ருக்கானா. ஏன்னா நம்ம மூவ் பண்ணி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கப்போ எல்லாம் நமக்கு பேக்வேர்டில் தானே போகும். அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் பேக்வேர்டில் போகிறதே அவன் அப்படி பார்த்துட்ருக்கான். உடனே அவங்க அங்கிள் என்ன பண்ணாங்க, முதுகில் அப்படியே தட்டுறாங்க ஷோல்டரில். ஹிஸ் அங்கிள் டேப்ட் ஹிஸ் ஷோல்டர் அண்ட் செட், டு யூ நோ த ட்ரெயின் வேர் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் அபவுட் 150 years ago? உனக்கு தெரியுமா, 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்குறாரு அவங்க அங்கிள். அப்படி சொல்கிறாரு. அண்ட் பீப்புள் பிகன் டு யூஸிங் பஸ்ஸஸ் எ ஃபியூ டிகேட்ஸ் லேட்டர். கொஞ்சம் சில 10 டிகேட்ஸ்னால் உங்களுக்கு 10 இயர்ஸ்னு வந்து கணக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் டிகேட்ஸ்க்கு முன்னாடி தான் பீப்புள் வந்து பஸ்ஸஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னா அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ வந்து ஒரு கொஷின் மனசில் எழும் இல்லையா, அப்போ எப்படி வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வெஹிக்கிளுமே இல்லாத டைமில் பீப்புள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு எப்படி வந்து அவங்க கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க அவங்க என்டையர் லைஃப் ஃபுல்லாகவே அப்படின்னு அந்த பையனோட மனசில் தோன்ற மாதிரி இங்கே ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு அதே கொஷினை கொடுத்துருக்காங்க பாருங்கள். த இயர்லியஸ்ட் பீப்புள் ஒய் வேர் தே ஆன் மூவ். எதுக்காக வந்து மக்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு போயிருப்பாங்க அந்த இயர்லியஸ்ட் டைமில், அதான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க நமக்கு. இங்கே பாருங்கள், we know about people who lived in the subcontinent as early as 2 million years ago. அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சப்கான்டினென்ட் வந்து நம்ம இந்தியா தான், சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே பீப்புள் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹண்டர் கேதர்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம் அந்த டேர்ம், சரிங்களா. அப்படின்னு என்ன, த நேம் கம் ஃப்ரம் த வே இன் விச் தே காட் தேர் ஃபுட். அதாவது ஹண்டர் கேதர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, ஹண்டிங் மூலியமாகவோ இல்லைனா பக்கத்தில் இருக்க என்ன சோர்ஸ் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணி, அதை ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றது, கேதர் பண்ணி சாப்பிட்றது, அதுதான் ஹண்டர் கேதர்ஸ். அந்த ஒரு லைஃப் இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் ஹண்டர் கேதர்ஸ் சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஹண்டர் கேதர்ஸ்னால் இதுதான். ஜெனரலி தே ஹண்டட் வைல்ட் அனிமல்ஸ், காட் ஃபிஷ், பேர்ட்ஸ், கேதர் ஃபுட், ரூட்ஸ், நட்ஸ், சீட், இதெல்லாமே அவங்க கேதர் பண்ணுற ஐட்டம்ஸ். இதெல்லாமே வந்து ஹண்டிங் பண்ணி அவங்களுக்கு தெரியல, ஹண்டிங்னா தெரியும். அதுதான் இங்கே டேர்ம் ஆக்சுவலி இந்த பேராக்கு. ஹண்டர் கேதர் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஹண்டர் கேதர்ஸ் போய் வேட்டையாடி தான் சாப்பிட முடியும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தே ஆர் மெனி ரீசன் ஃபார் திஸ். அது மட்டும் இல்லை, இது இல்லாமல் நிறைய ரீசன்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட், இஃப் தே ஹேட் ஸ்டேட் அட் ஒன் பிளேஸ் ஃபார் லாங் டைம் they would have eaten up all the available plant and animal resources. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒருவேளை அவங்க ஒரே இடத்துலேருந்து ரொம்ப நாள் இருந்து ஹண்டிங்கோ இல்லை கேதரிங்கோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றப்ப என்ன ஆகும், அங்கே இருக்க எல்லா சோர்ஸுமே காலி ஆகிடும். அனிமல்ஸ் எல்லாமே சாப்பிட்ருவாங்க, எல்லா சோர்ஸ் பிளான்ட்டில் இருக்க அந்த ஃப்ரூட்டாக இருக்கட்டும் ரூட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. therefore they would have had to go elsewhere in search of food. அதனால அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கட்டாயமாக ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அதான் ஃபஸ்ட் பாயிண்டிங்க. ஹண்டர் கேதர்ஸ் வந்து எதனால் மூவ் பண்ணணும், அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. செகண்ட் பாருங்கள், அனிமல்ஸ் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இப்போ வந்து ஏதாவது ஒரு அனிமல் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு இடத்துக்கு வருது, அதை வந்து அட்டாக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஹண்ட் பண்ணுறப்போ அது என்ன பண்ணும், அடுத்த டைம் வருமா, வராது, வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்கும் மூவ் பண்ணி. ஸோ அனிமல்ஸ் என்ன பண்ணுவோம், அதனால் மூவ் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கும். எய்தர் இன் சர்ச் ஆஃப் ஸ்மால் ப்ரே, இல்லைன்னா அதுக்கு தேவையானதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அனிமல்ஸ் போகும். ஆர் இன் கேஸ் of deer and wild cattle in search of grass and leaves. ஒருவேளை அது வந்து பிளான்ட் சாப்பிட்ற அனிமலாக இருந்தால் எங்கெல்லாம் அந்த பிளான்ட் கிடைக்குமோ அதை தேடி அந்த அனிமல் போக ஆரம்பிக்கும். தட் இஸ் ஒய் தோஸ் ஹூ ஹண்டட் தெம் ஹேட் டு ஃபாலோ தேர் மூமெண்ட்ஸ். இதனால இந்த ஹண்டிங் பண்ணுறவங்களும் அந்த அனிமல் பின்னாடியே போய் மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த பிளேஸை. தேர்ட், பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் பியர் ஃப்ரூட் இன் டிஃப்ரெண்ட் சீசன். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீசனுக்கு சீசன் வந்து பிளான்ட்டு ட்ரீ எல்லாமே வந்து மாறும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் சீசனில் வந்து ஃப்ரூட் கொடுக்கும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அதனால பீப்புள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை தேடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஃபோர்த்து பாருங்கள், பிளான்ட்ஸ்
பீப்புள், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் டு சர்வே. எல்லாமே என்ன தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, வாட்டர் தேவைப்படுது. ஸோ வாட்டர் வந்து சம்மர் டைமில் என்ன ஆயிடும், ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் வாட்டர் எங்கே கிடைக்குமோ அதை தேடி அவங்க மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பீப்புள் லிவிங் ஆன் தேர் பேங்க் would have had to go in search of water during the dry season. அதுதான் சொல்கிறாங்க. நான் சொன்ன பாயிண்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெரனியல். அதாவது இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வித் வாட்டர் த்ரூ அவுட் த இயர். அதாவது வற்றாத நதின்னு சொல்லுவாங்க இல்லையா, வற்றவே வற்றா தண்ணி வந்து எப்பயுமே இருக்கும், த்ரூ அவுட் த இயரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் அது பெரனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரனியல் வாட்டர் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு தான் இந்த வேர்டு. சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஹவு டு வி நோ அபவுட் தீஸ் பீப்புள்? அந்த டைமில் வாழ்ந்தவங்களை பற்றி நமக்கு எப்படி தெரியுது, அதுதான் எங்கள் கொஸ்டின். அதுக்கு பாருங்கள், ஆர்காலஜிஸ்ட் ஹவ் ஃபவுண்ட் சம் ஆஃப் த திங்ஸ் ஹண்டர் கேதர்ஸ் மேட் அண்ட் யூஸ்டு. ஹண்டர் கேதர் யூஸ் பண்ணதையும் அந்த டூல்ஸ்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த இது எல்லாத்தையுமே வந்து ஆர்காலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் லைக்லி தட் பீப்புள் மேட் அண்ட் யூஸ்டு டூல்ஸ் ஆஃப் ஸ்டோன், வுட் அண்ட் போன், ஆஃப் விச் ஸ்டோன் டூல்ஸ் ஹாவ் சர்வைவ் பெஸ்ட். அதாவது என்னென்னா, அந்த அவங்க யூஸ் பண்ண டூல்ஸு, அந்த அந்த டூல்ஸ்லாம் வந்து எதுனால ஆனது பாருங்கள், ஸ்டோன்னால் ஆயிருக்கு, வுட்டுனால் ஆயிருக்கு, போன்னால் ஆயிருக்கு. இதெல்லாமே வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. சம் ஆஃப் தீஸ் ஸ்டோன் டூல்ஸ் வேர் யூஸ்டு டு கட் மீட் அண்ட் போன்ஸ். சில இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மீட்டு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு, போன்லாம் கட் பண்ணுறதுக்கு. ஸ்கிராப் பார்க், ட்ரீலெஸ் அந்த தோல் பட்டை இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்க்கை வந்து கட் பண்ணுறதுக்கு, அந்த இதை அப்படியே சீவாங்கன்னு சொல்லுவாங்க தோள்பட்டையில், அதுக்கு. அண்ட் ஹைடு, அனிமல் ஸ்கின்ஸில் வந்து அவங்க போய் ஒளிஞ்சுக்குவாங்களா, அந்த மாதிரி இதுக்கு. சாப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ரூட்ஸ் இதெல்லாமே கட் பண்ணுறதுக்கு. சம் மே ஹாவ் பீன் அட்டாச் டு ஹேண்டில்ஸ் ஆஃப் போன். அதோட இப்போயே நம்ம யூஸ் பண்ணுறோட நிறையா ஷார்ப்பான இப்போ நைஃப்லலாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குல்ல புடி, அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற அந்த டூல்ஸ்க்கு ஒரு புடி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் ஸ்பியர்ஸ் அண்ட் ஆரோஸ் ஃபார் ஹண்டிங். இந்த அம்பு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கூட இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதர் டூல்ஸ் வேர் யூஸ்டு டு சாப் wood which was used as firewood. Wood was also used to make huts and tools. இந்த வுட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, வுட்டு டூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாருங்கள். சாப் வுட் யூஸ் பண்ணுறதுக்கும் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபயர் வுட்டு அதுக்காக வுட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வுட்டு அது மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கு, ஹட்டு குடிசைக்கு அப்புறம் டூல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க வுட்டு டூல்ஸ்லாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சரில் உங்களுக்கு காமிக்கிறது என்னென்னா, ரூட்டில் வந்து ஃப்ரூட் இருக்கும் இல்லையா, பொட்டேட்டோலாம் வந்து மண்ணுக்கு அடியில், பிளான்ட்டுக்கு அடியில் அந்த ரூட் இருக்கிற இடத்துல தானே இருக்குது. ஸோ அதை தோண்டி சாப்பிட்றதுக்கு, எடிபிள் ஃப்ரூட்ஸில் சாப்பிட்றதுக்காக இது. அதே மாதிரி இந்த பிக்சரில் என்ன காமிக்கிறாங்கன்னா, அனிமலோட ஸ்கின்னை ஸ்டிச் பண்ணி எப்படி வந்து கிளாத்தாக மாற்றுறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. இந்த பேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஹண்டர் கேதர்ஸ் வாழ்ந்த இடங்கள், அந்த சைட் எல்லாமே. இது வந்து நிறைய இடம் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் இடம் மட்டும் தான் அந்த மேப்பில் ஷோ பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. இது எல்லாமே மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியர் த வாட்டர் சோர்ஸ் இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் தான் இந்த இடம் எல்லாமே இருக்குது அப்படின்னு அவங்க இந்த பிக்சரில் வந்து சொல்கிறாங்க நமக்கு. இங்கே இருக்குது பாருங்கள் பிம்பேட்கா. இது எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது இந்த பிம்பேட்கா. அதை பற்றி தான் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பேரா பிம்பேட்கா present day Madhya Pradesh. This is an old site which with caves and rock shelters. People choose these natural caves because they provided shelter from the rain, heat and wind. அதாவது எதுக்காக வந்து ராக் ஷெல்டர் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தான். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தீஸ் ராக் ஷெல்டர் ஆர் க்ளோஸ் டு நர்மதா வேலி. நான் சொன்ன நர்மதா ரிவர் பக்கத்தில் இருக்குன்னு அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எதனால் வாழ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம லாஸ்ட்டு பேரால வந்து ஃபஸ்ட் லைன் இருக்கும் பாருங்கள், இந்த 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 இடத்துல இருக்கு பாருங்கள். வாட்டர் எதுக்கு, தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வாழ்ந்தால் தான் தண்ணி கிடைக்கும். அதனால தான் அங்கே அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிளேசஸ்லாம். இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் ஸ்டோன் டூல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பீப்புள் ட்ரை டு ஃபைண்ட் பிளேசஸ் வேர் குட் குவாலிட்டி ஸ்டோன் வாஸ் ஈஸிலி அவைலபிள். அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் டூல்ஸில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க எங்கெல்லாம் நல்ல ஸ்டோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு தேடி அலைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு தேடி அலைஞ்சிருக்காங்கன்னு இந்த லைன் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெயிண்டிங், ராக் ஷெல்டரில் இருந்த ஒரு பெயிண்டிங் தான் இது. Many of the caves in which these early people lived have paintings on the walls.
இந்த மாதிரி வந்து அந்த ராக்கில் இருந்தவங்க அந்த பிளேஸில் இருந்தவங்க நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க வால்ஸில். சம் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் அண்ட் சவுத் அண்ட் உத்தர் பிரதேஷ். தீஸ் பெயிண்டிங் ஷோ வைல்ட் அனிமல்ஸ் drawn with the great accuracy and skill. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்கில்லான பெயிண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். ஆர் பிளேசஸ் வேர் த ரிமைன்ஸ் ஆஃப் திங்ஸ் வேர் ஃபவுண்ட், தீஸ் வேர் மேட் யூஸ்ட் அண்ட் லெஃப்ட் பிஹைண்ட் பை பீப்புள். இந்த பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரிமைன் திங்ஸ் என்னென்னு பாருங்கள். டூல்ஸு, பாட்டு, பில்டிங் இதெல்லாமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படியே. These may be found on the surface of the earth, buried under the earth, or sometimes even underwater. இதெல்லாமே எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? பூமிக்கு மேலே சர்ஃபேஸ்னால் தெரியல, நம்ம லேண்ட்லேயே, இல்லைனா கொஞ்சம் அடியில், அந்த லேண்ட்லேயே கொஞ்சம் தோண்டி பார்த்தா உள்ளே இருக்கலாம். அப்படி இல்லைனா வாட்டர் பாடிஸ் இருக்குல்லையா, அதுக்கு அடியில் இருந்திருக்கு. யூ வில் லேர்ன் மோர் அபவுட் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இன் லேட்டர் சாப்டர்ஸ். இதை நம்ம பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பார்த்துக்கலாம், மற்ற வர சாப்டர்ஸில் பார்த்துக்கலாம். ஃபைண்டிங் அவுட் அபவுட் ஃபயர். ஃபயரை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து ஃபயர் கண்டுபிடிச்சாங்கன்றதை பார்ப்போம். ஃபைண்ட் த கர்னூல் கேவ்ஸ் ஆன் மேப் 2. கர்னூல் கேவ்ஸ் வந்து இங்கே இருக்குது, சரியா? ட்ரேசஸ் ஆஃப் ஆஷ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் ஹியர். இங்கே இந்த கேவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஷ் இருக்கு இல்லையா, சாம்பல், அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் சஜஸ்ட் தட் பீப்புள் வேர் ஃபேமிலியர் வித் த யூஸ் ஆஃப் ஃபயர். இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, அந்த டைமில் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபயர் வந்து நல்ல நாலேஜாக இருந்திருக்கு அவங்களுக்கு. நெருப்பை பற்றின எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி உருவாக்குறதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஃபயர் குட் ஹவ் பீன் யூஸ்டு ஃபார் மெனி திங்ஸ். ஃபயர் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் லைட், டு ரோஸ்ட் மீட் அண்ட் டு ஸ்கேர் அவே அனிமல்ஸ். என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, இது என்ன பண்ணலாம், நமக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா அந்த நான்வெஜ்லாம் இருக்கும் இல்லையா, மீட், அதை வந்து வேக வைக்கிறதுக்கு, சுடுறதுக்கு, ரோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வைல்ட் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அதை பயமுறுத்துறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ஃபயரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாட் டு வி யூஸ் ஃபயர் ஃபார் டுடே? நம்ம இந்த டைமில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபயர் அப்படின்னு சின்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது நம்மளோட சும்மா திங்கிங்க்கு. நேம்ஸ் அண்ட் டேட்ஸ். ஆர்காலஜிஸ்ட் ஹாவ் கிவன் லென்த்தி நேம்ஸ் ஃபார் த டைம் தட் வி ஆர் ஸ்டடியிங். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைமை படிக்கிறதுக்கே நிறையா உங்களுக்கு வந்து பிரித்து நிறையா நேம் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில் இப்போ கீழே பார்த்தாவே நமக்கு தெரியும் பாருங்கள். தே கால் த இயர்லியஸ்ட் பீரியட் த பேலியோலித்திக். அதாவது இயர்லியஸ்ட் பீரியட் என்ன சொல்லிட்டாங்க, பேலியோலித்திக் சொல்லிட்டாங்க. திஸ் கம் ஃப்ரம் 2 Greek வேர்ட். பேலியோ மீன் ஓல்டு அண்ட் லித்தோஸ் மீன் ஸ்டோன். இதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய வேர்ட்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேலியோலித்திக், அது என்ன சொல்கிறாங்க, க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. பேலியோனா ஓல்டு, லித்தோஸ்னா ஸ்டோன். The name points to the importance of fine stone tools. The Paleolithic period extends from 2 million years ago to about 12,000 years ago. பார்த்துக்கோங்க, 2 மில்லியன்லேருந்து 12,000 வரைக்குமே பேலியோலித்திக் பீரியட் தான். அதாவது ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு சொல்லலாம், அந்த பீரியட் தான். திஸ் லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் டைம் இஸ் டிவைடட் இன்டு லோவர், மிடில், அப்பர் பேலியோலித்திக். இதுவே 3ஆக பிரிக்கிறாங்க வேறு. இது எப்படி பிரிச்சுக்கோங்க, திஸ் லாங் ஸ்பேன் ஆஃப் டைம் கவர்ஸ் 99% ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. இந்த லோவர், மிடில், அப்பர், இந்த ஸ்டோன் ஏஜ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே 99% ஹியூமன் ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணிடுது. த பீரியட் வென் வி ஃபைண்ட் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். இதுவே வந்து ஹியூமன் ஹிஸ்ட்ரி தான் இந்த பேலியோலித்திக் பீரியட் ஃபுல்லாக கவர் பண்ணுது. என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12,000 இயர்ஸ் அகோ, அதிலிருந்து 10,000 இயர்ஸ் வரைக்கும். இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், மெசோலித்திக் சொல்கிறோம், மிடில் ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம். ஸ்டோன் டூல்ஸ் ஃபவுண்ட் டியூரிங் திஸ் பீரியட் ஆர் ஜென்ரலி டின்னி, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்படி ஒருவேளை மிடில் ஏஜில் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், குட்டியாக இருக்குது அப்படின்னா அதை மைக்ரோலித்திக் சொல்லுவோம். அந்த ஸ்டோனை மைக்ரோலித்திக்ஸ் வேர் ப்ராபப்ளி ஸ்டக் ஆன் த ஹேண்டல்ஸ் ஆஃப் போன் ஆர் வுட் டு மேக் டூல்ஸ். ஏன் டூல்ஸோட அந்த டூல்ஸ் வந்து குட்டியாக இருக்குது, ஸோ அதுக்கு ஹேண்டில் என்ன பண்ணும், இருக்கணும் இல்லையா, அதுக்காக வுட்டில் அந்த ஹேண்டில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இங்கே. அட் த சேம் டைம் ஓல்டர் வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் கண்டினியூ டு பி யூஸ். ஆனால் அந்த பழைய டூல்ஸையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த மைக்ரோலித்திக் டைம்ஸில் சின்ன சின்ன டூல்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள், 10,000 இயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்குதில்ல, அதுக்கு பேர் நியோலித்திக் சொல்கிறாங்க. சரிங்களா, நியூ ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவோம். இது மிடில் ஸ்டோன் ஏஜ். மெசோலித்திக் வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ், பேலியோலித்திக் வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ். இப்படி ஸ்டோன் ஏஜ்னு பிரித்து சொன்னோம்னா இப்படி தான் சொல்லலாம். வாட் டு யூ திங்க் த டேர்ம் நியோலித்திக்? நியோலித்திக்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க.
We have also mentioned the name of some places. You will find the name of many more places in later chapter. Very often we use present day names of the places where people live in the past because we do not know what they called them. இந்த டைமும் அதாவது பழையங்காலத்தில் ஒரு பிளேஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த நேம் நம்ம இப்போ கூட ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். பட் எதுக்காக அந்த குறிப்பிட்ட நேம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பட் நம்ம இப்பயும் அந்த பிளேசஸ்க்கு அந்த நேம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க அவங்க. 2 மில்லியன் இயர்ஸ்லேருந்து 12,000 இயர்ஸ் வரைக்கும் பேலியோலித்திக் பீரியட், 12,000லேருந்து 10,000 வரைக்கும் நமக்கு மெசோலித்திக் பீரியட், 10,000லேருந்து ஆரம்பிக்கிறது நியோலித்திக் பீரியட். இந்த டேட்டாஸ் வந்து நமக்கு மறக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான டேட்டாஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. A changing environment. Around 12,000 years ago, 12,000 yearsக்கு முன்னாடி there were major changes in the climate of the world with the shift to relatively warm conditions. 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா கிளைமேட்டில் ரொம்ப பெரிய சேஞ்ச் வந்திருக்கு. இன் மெனி ஏரியாஸ் திஸ் லீட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் கிராஸ்லேண்ட். நிறைய இடத்துல வந்து நிறைய புல் தரைகள்லாம் இருக்கும் இல்லையா, செடியெலாம் இருக்குல்ல, நிறைய வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குது. திஸ் இன் டர்ன் லீட் டு த இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் டீர்ஸ் அண்ட் antelope, goat, sheep and cattle. இது என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு ஒரு இடத்துல வந்து நிறைய பிளான்ஸ் வளருது அப்படின்னாலே அதை சாப்பிட்றதுக்கான அனிமல்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே குறிப்பிட வர்றாங்க நமக்கு. அதனால நமக்கு என்ன ஆகும், பிளான்ஸும் அதிகமாகுது, ஸோ அதை சாப்பிட்றப்ப அந்த அனிமல்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. Those who hunted these animals now followed them, learning about their food habits and their breeding seasons. இதனால் அந்த அனிமல்ஸை சாப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா மக்கள், அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபுட்டை வந்து இப்படி தான் சாப்பிட்லாம், இப்படிலாம் சாப்பிட முடியும் அப்படின்னும் தெரியும். அதே மாதிரி அதோட சீசன்ஸ் இருக்கும்ல, இந்த இடத்துல வந்து இந்த டைமிங்கில் வந்து அதோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும்னு அனிமல்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அந்த குறிப்பிட்ட பிளான்ட்டை பற்றின நாலேஜும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It is likely that this helped people to start thinking about herding and rearing these animals themselves. இதனால் அந்த இதை வாட்ச் பண்ணி அவங்க ஹண்டிங் பண்ணுறப்போ அந்த அனிமல்ஸை பற்றின நாலேஜும் அவங்களுக்கு வந்து அனிமல்ஸை வளர்க்கவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷிங் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல பிகம் இம்பார்ட்டன்ட்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுறது கூட அதுக்கப்புறம் அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க கற்றுக்கிட்ட விஷயம் ஆயிடுச்சு. த பிகினிங் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங். This was also time when several grain-bearing grasses, including wheat, barley and rice, grew naturally in different parts of the subcontinent. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய செடிகள் வந்து வளர குறிப்பிட்ட டைமு. அந்த டைமில் வந்து எதெல்லாம் வளர்ந்ததுன்னா இவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது வீட்டு, பார்லி, ரைஸ், இதெல்லாம் மெயினானது சப்கான்டினென்ட்டில், அதெல்லாம் நிறைய இடத்துல வளர்ந்தது. Men, women and children probably collected these grains as food. மென்னும் உமன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சில்ட்ரன் எல்லாமே இதை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. லேர்ன் வேர் தே க்ரோ. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று வளரும். இப்போ நம்ம சவுத்தன் சைடில் ரைஸ் தான், நார்த்து சைடில் வீட்டு. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துச்சு, எங்கே போனால் எது கிடைக்கும். சவுத் சைட் போனால் ரைஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், நார்த்து சைடு போனால் அந்த வீட்டெலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த நாலேஜ் அவங்களுக்கு வந்துச்சு. இன் திஸ் வே பீப்புள் பிகம் ஃபார்மர்ஸ். இந்த மாதிரி தான் அவங்க என்ன ஆனாங்க, ஃபார்மர்ஸ் ஆனாங்க. முன்னாடி வந்து ஹெர்டர்ஸ் எப்படி ஆனாங்க, இதில் வந்து ஃபார்மர்ஸ் எப்படி ஆனாங்க இந்த பரவாயில்ல. பீப்புள் குட் ஆல்சோ அட்ராக்ட் அண்ட் டேம் அனிமல்ஸ் பை லீவிங் ஃபுட் ஃபார் தெம் நியர் தேர் ஷெல்டர். இதில் வந்து அவங்க எப்படி வந்து அந்த அனிமல்ஸை வளர்க்க பழகுறாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அனிமல்ஸுக்கு ஃபுட்டை வச்சு இவங்க அதை வளர்க்க பழகுறாங்க. த ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டேம்டு வாஸ் த வைல்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் த டாக். டாக் தான் ஃபஸ்ட்டு அனிமல் மனுஷனால் பழக்கப்பட்டது, சரிங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு மனுஷன் வளர்த்தது டாக் தான், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. லேட்டர் பீப்புள் என்கரேஜ் அனிமல்ஸ் தட் வேர் ரிலேட்டிவ்லி ஜென்டில் டு கம் நியர் த கேம்ப். அடுத்து எந்த அனிமல்ஸ்லாம் ஃபுட்டு வைக்கிறப்போ பயப்படாமல் இவங்க கிட்ட வருது, அதை தான் அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. தீஸ் அனிமல்ஸ் அது மாதிரி வந்த அனிமல்ஸ்லாம் என்னென்னா ஷீப், கோட்டு, கேட்டல், இது எல்லாமே பிக்கு, இது எல்லாமே என்னது அடுத்து டாகுக்கு அப்புறம் அவங்க வளர்க்க ஆரம்பித்த அனிமல். இது எல்லாமே என்ன சாப்பிடுது, மோஸ்ட்லி கிராஸ் தான் சாப்பிடுது. ஆஃப்டன் பீப்புள் ப்ரொடெக்டட் தீஸ் அனிமல்ஸ் ஃப்ரம் அட்டாக் பை த வைல்டு அனிமல்ஸ். மற்ற வைல்டு அனிமல்ஸ் அட்டாக் பண்ணாமல் இந்த அனிமல்ஸை இவங்க பார்த்துக்கிட்டாங்க. திஸ் இஸ் ஹவு தே பிகம் ஹெர்டர்ஸ். இப்படி தான் ஹெர்டர்ஸ் ஆனாங்க. அவங்க இது வரைக்கும் இப்போ என்ன பார்த்தோம் நம்மனா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஹண்டர் கேதர்ஸாக இருந்தாங்க, அவங்க இப்போ எப்படி வந்து ஃபார்மர்ஸாவோ இல்லை ஹெர்டர்ஸாவோ ஆயிருக்காங்க, அதுதான் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது. நமக்கு இந்த பேரில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து இப்போ எடுத்தோன்னே எல்லா பிளான்ட்டையும் வளர்க்க முடியாது, அது மாதிரி எடுத்தோன்னே எல்லா அனிமல்ஸையும் வளர்க்கவும் முடியாது.
ஸோ இதை தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுற விதமே பார்த்திங்கன்னா, எந்த பிளான்ட் வந்து வளரும், கரெக்டான இதில் வளரும், அது நம்ம வளர்க்குறோன்னா அதனால நமக்கு நிறைய யூஸ் இருக்கணும், சாப்பிட்றதுக்கு எது நல்லா பெரிய பழங்கள் தருது, அது மாதிரி பெரிய ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி இந்த கிரெயின்ஸ்லாம் எது பெருசாக இருக்குது, அந்த மாதிரி இவங்க தேடி எடுத்து வளர்த்தாங்க. அனிமல்ஸுமே அந்த மாதிரி தான். எது வந்து வைல்டு அனிமல் இல்லாமல் டொமஸ்டிக் அனிமல்னு அவங்க பார்த்து வளர்த்தாங்க. அதுக்கு தான் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. டொமஸ்டிக் அனிமலோட டீத் வந்து வைல்டு அனிமலோட சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. Domestication was gradually process that took place in many parts of the world. It began about எப்போ வந்து டொமஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிச்சுன்னா 12,000 years ago. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. Virtually all the plants and animals product that we used as food today is a result of domestication. இப்போ இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுற அனிமல்ஸாக இருக்கட்டும், அந்த மீட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி அனிமல்ஸ் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டொமஸ்டிகேஷன் ஒன்று ஆரம்பித்தனால தான் இப்போ நமக்கு கிடைக்கிது. அதான் இங்கே சொல்கிறாங்க. Some of the earliest plant to be domesticated were wheat and barley. Earliest plant எது? wheat and barley சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ஷீப்பும் கோட்டும். If you plant a seed, you will notice that it takes some time to grow. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு செடியை வளர்க்க ஆரம்பித்தோம்னா அது டைம் எடுத்துக்கும். அங்கே தண்ணி ஊற்றுறதும் அந்த செடி வளர்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரூட் கொடுக்கறதுக்கு எல்லாமே மந்த் ஆகலாம், வீக் ஆகலாம், இயர்ஸ் கூட ஆகலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து நமக்கு வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை பிளான்ட் ஏதோ ஒன்று வளர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஸ்டே பண்ணணும் ரொம்ப நாளைக்கு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த பேரல் ஃபுல்லாக சொல்கிறது எல்லாமே அதுதான். அப்படி ஸ்டே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளர்க்க அந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். வாட்டரிங், வீடிங், அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமேட்டு வீடிங்னா அந்த தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்து விடணும். டிரைவிங்காகவே அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அதை சாப்பிட ஒரு அனிமல்ஸையும் துரத்தணும், பேர்ட்ஸையும் துரத்தணும். டில் த கிரைன் ட்ரை பண்ண அந்த கிரைன் வந்து ஃபுல்லாக வளர்கிற வரைக்கும். அண்ட் தென் த கிரைன் ஹேட் டு பி யூஸ்ட் கேர்ஃபுல்லி. அந்த கிரைனும் கரெக்டாக நம்ம எடுக்கணும் அந்த செடியிலேருந்து வேஸ்ட் பண்ணாமல். ஆஸ் அ கிரைன் ஹேட் டு பி ஸ்டோர்ட் ஃபார் போத் ஃபுட் அண்ட் சீட். அப்புறம் அந்த கிரைன் என்ன பண்ணுவாங்க, அடுத்து திருப்பி நம்ம செடி வள வைக்கும் அந்த கிரைன்ஸ் அந்த சீடாக மாற்றி தான் அந்த சீடாக எடுத்து அதுக்கப்புறம் செடி வைக்கணும் இல்லையா. ஸோ அந்த சீடையும் அதில் வந்து எடுத்துக்கணும், இவங்களுக்கு தேவையான ஃபுட்டும் எடுத்துக்கணும். அதை எடுத்து நம்ம என்னவும் பண்ணணும், ஸ்டோரும் பண்ணி வைக்கணும். அது எப்படி எதில் ஸ்டோர் பண்ணுவாங்க, க்ளே பாட்ஸாக இருக்கலாம், இல்லைனா பேஸ்கெட்ஸாக இருக்கலாம், இல்லைனா குழி தோண்டி அதுக்குள்ளேயும் கிரவுண்டில் குழி தோண்டி அதுக்குள்ளேயும் வைக்கலாம். இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Do you think hunter-gatherers would have made and used parts? நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்ட்ஸு, அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு ரீசன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தனி வீடியோஸில் போடுவோம், கொஷின் ஆன்சர்ஸ்னால் அதில் இது எல்லாமே வந்துடும். இன்டெக்ஸ்ட்டு வந்துடும், புக் பேக் எல்லாத்துக்குமே வந்துடும் ஆன்சர். சரிங்களா. ஸ்டோரிங் அனிமல்ஸ் பாருங்கள். அனிமல்ஸ் மல்டிப்ளை நேச்சுரலி. என்ன மல்டிப்ளை நேச்சுரலாக என்ன அர்த்தம், அனிமல்ஸ் வந்து தானாகவே வளர்ந்துடும், இல்லை இனப்பெருக்கம் மூலயமா நிறைய வந்துடும். Besides, if they are looked after carefully, they provide milk, which is an important source of food and meat. நம்ம வந்து வளர்க்குறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அனிமல்ஸோட நம்பர்ஸும் நிறைய வந்துடும். அது இல்லாமல் நமக்கு அது மூலியமாக சாப்பாடும் வரும், மில்க் வரும், அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டெல்லாம் சொல்கிறாங்க அவங்க. மீட், அதுக்கப்புறம் எல்லாமே அது அனிமல்ஸ் தான் நமக்கு என்னென்ன ஃபுட் எடுக்க முடியுமோ அதுவும் நமக்கு கிடைக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், அனிமல்ஸ் தட் ஆர் ரியர்டு கேன் பி யூஸ்ட் அஸ் அ ஸ்டோர் ஆஃப் ஃபுட். நம்ம அனிமல்ஸ் என்னன்னு சொல்லலாம், ஸ்டோர் ஆஃப் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நியோலித்திக் சைட்ஸ்ன்னு சொல்லி ப்ளூ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. இங்கே நார்த்தில் இங்கே, அதுக்கப்புறம் ஈஸ்ட் சைடு கொஞ்சம் நிறையா வருது, அதே மாதிரி சவுத்துலேயும் வருது. இந்த பிளேசஸ் எல்லாமே ஃபார்மர் ஹெல்டர்ஸ் வந்து இருந்த பிளேசஸ். அந்த டைம் நியோலித்திக் சைட்டில் இங்கெல்லாம் வந்து ஃபார்மர்ஸும் ஹெல்டர்ஸும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேரல் உங்களுக்கு அதான் சொல்கிறாங்க. ப்ளூ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ் எல்லாமே வந்து ஆர்காலஜிஸ்ட் ஹவ் ஃபவுண்ட் எவிடன்ஸ் ஆஃப் இயர்லி ஃபார்மர்ஸ் அண்ட் ஹெல்டர்ஸ். சரிங்களா, வாழ்ந்ததுக்கான அடையாளம் அந்த பிளேசஸில் இருக்குது. அந்த காஷ்மீரில் நான் சொல்லிட்டேன், பர்சஹாம்ன்ற பிளேஸில் இருக்கும். அது மாதிரி சவுத்தும் ஈஸ்ட்டுக்கும் காமிச்சேன் அந்த மேப்பில் உங்களுக்கு. டு ஃபைண்ட் அவுட் வெதர் தீஸ் சைட்ஸ் வர் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஹெல்டர்ஸ், சயின்டிஸ்ட் ஸ்டடி எவிடன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் போன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஃபைண்டிங் க்ளூஸ் ரிமைனிங் ஆஃப் பர்ன் கிரைன்ஸாக பார்த்துக்கோங்க. எரிஞ்ச அந்த கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இம்பார்ட்டண்டான க்ளூவாக எடுத்திருக்காங்க. திஸ் மே ஹவ் பீன் பர்ன்ட் ஆக்சிடென்ட்லி ஆன் பர்பஸ். ஒரு வேளை தெரியாமல் இருந்துச்சுக்கலாம், இல்லைன்னா அவங்க எரிச்சிருக்கலாம். Scientists can identify these grains and so we know that the number of crops were grown in different parts of the subcontinent. இந்த ஆஷஸ்லேருந்து தான் தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து நிறைய கிராப்ஸ் வந்து வளர்த்துருக்காங்க. நம்மளோட அந்த ஹண்டர் கேதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி ஃபார்மர்ஸாக ஹெல்டர்ஸ் ஆனாங்க, அவங்க வந்து வளர்த்துருக்காங்கன்னு தெரியுது.
They can also identify the bones of different animals. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆர்காலஜிஸ்ட்னா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது போன்ஸு வேறு வேறு அனிமல்ஸோடது இருக்கிறத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Archaeologists have found traces of huts or houses at some sites. அதாவது ஆர்காலஜிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, சில ஹட்ஸு அதுக்கப்புறம் ஹவுசஸ் சில பிளேசஸில் இருக்கிறத இவங்களால கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளாக வந்து பர்சஹாமில் சொல்கிறாங்க, காஷ்மீரில் இருக்க பர்சஹாமில் பிட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்களே, மண்ணுக்கடியில் வந்து ஸ்டெப்ஸ் வச்சு உள்ளே அண்டர் கிரவுண்டில் வந்து உங்களுக்கு ஹவுஸ் இருக்கும். அதுதான் வந்து பிட் ஹவுஸ்ன்றது. எதுக்குன்னா கூலிங்காக இருக்கு இல்லையா, அந்த வெதர்லேருந்து இவங்கள சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்காக அந்த மாதிரி ஷெல்டர் வந்து இவங்க அந்த டைம்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்காலஜிஸ்ட் ஆல்சோ ஃபவுண்ட் குக்கிங் ஹர்த் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த ஹட். அந்த ஹட் இருக்குது இல்லையா, அந்த பிட் ஹவுஸ், அதுக்கு வெளியும் சரி உள்ளேயும் சரி அந்த நெருப்பு யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃபுட்டு குக் பண்ணுறதுக்காக ஹர்த்துனா உங்களுக்கு தெரியும், அடுப்பு, ஒரு மாதிரியான அடுப்பு வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சஜஸ் டிபெண்டிங் ஆன் த வெதர் பீப்புள் குட் குக் ஃபுட் எய்தர் இன்டோர் ஆர் அவுட்டோர்ஸ். புரியுது அவங்களுக்கு, இதை வெளியும் சமைச்சிக்கலாம், அந்த கிளைமேட்டை பொறுத்து அவங்க உள்ளே சமைச்சிக்கலாம். அதுக்காக பிட் ஹவுஸ் வந்து அவங்க வரைய சொல்லியிருக்காங்க. அந்த லைனு ஸ்டோன் டூல்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் ஃப்ரம் மெனி சைட்ஸ் ஆஸ் வெல். அது மாதிரி ஸ்டோன் டூல்ஸும் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. மெனி ஆஃப் தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இயர்லியர் பேலியோலித்திக் டூல்ஸ் அண்ட் தட் இஸ் ஒய் தே ஆர் கால்டு நியோலித்திக். பேலியோலித்திக்கு, மைக்ரோலித்திக்கு, இப்போ நியோலித்திக்கு. மெசோலித்திக் வந்து பீரியட். ஆனால் பேலியோலித்திக்லேயும் ஸ்டோன் டூல்ஸ் இருந்துச்சு, நியோலித்திக்லேயும் ஸ்டோன் டூல்ஸ் வந்து இருந்துச்சு, மெசோலித்திக்லேயும் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நியோலித்திக் டூல்ஸ் எப்படி இருந்துச்சு பாருங்கள், பாலிஷ்டாக இருந்துச்சு, கட்டிங்ஸ்லாம் வந்து ஷார்ப்பாக நல்லா கரெக்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே தனித்தனி வேறு வேறு விதமான டூல்ஸ், கிரைண்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே விதவிதமானது. மோட்டார்ஸ் அண்ட் பெஸ்டல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கிரைண்டிங் கிரைன்ஸ் ஈவன் டுடே. இப்போ யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டெக்னாலஜியோட ஸ்டார்டிங் வந்து நியோலித்திக்லேருந்தே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் டூல்ஸ் ஆஃப் த Paleolithic type continue to be made and used, and remember some tools were also made of bone. Paleolithic டூல்ஸுமே கண்டினியூ ஆச்சு. ஏன்னா சில விஷயங்கள் சில டூல்ஸ் மாற்ற முடியாது, அப்போ இருக்கிறது தான் இப்போயும் இருக்கும். அதுதான் நீங்கள் சொல்கிறாங்க அந்த லைனில். பார்ட்ஸும் கூட கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது இப்போ நியோலித்திக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த பார்ட்ஸில் வந்து டெக்கரேஷன், அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பீப்புள் வந்து பாட்டை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, ஃபுட்டுக்காக, குக் பண்ணுறதுக்கு, கிரெயின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து குக் பண்ண கிரெயின்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில். பிசைட்ஸ் தே பிகின் வீவிங் கிளாத் யூஸிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் தட் குட் நவ் பி க்ரோன். அதாவது என்ன இங்கே பார்த்தீங்கன்னா, காட்டன் வந்து இப்போ கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது எப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நியோலித்திக் பீரியட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இப்போ கூட நம்ம இந்த காட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. டிட் திங்ஸ் சேஞ்சஸ் எவ்ரிவேர் அண்ட் ஆல் அட் ஒன்ஸ். நம்ம எப்படி வந்து எல்லா டைம்லேயுமே வந்து சேஞ்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குமா, இல்லை ஒரே டைமில் எல்லா சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்காங்க. நமக்கே அது டவுட்டு தான் இல்லையா. இன் மெனி ஏரியாஸ் men and women ஸ்டில் கண்டினியூ டு ஹண்ட் அண்ட் கேதர் ஃபுட். ஆமாங்க, நம்மளோட பிளேசஸ், டெவலப்பான பிளேசஸ் இல்லாமல் ரொம்ப ஃபாரஸ்ட்லாம், அமேசான் அந்த மாதிரி உள்ளெல்லாம் போனோன்னா எவ்வளோ இன்னும் கண்டே பிடிக்க முடியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதுதான் இந்த லைனு. இப்போ கூட நிறைய இடத்துல என்ன தான் பண்ணுறாங்களாம், ஹண்டர் கேதர்ஸ் இருக்காங்க, ஹண்டிங்கும் கேதரிங் பண்ணி தான் பீப்புள் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்லோலி ஓவர் செவரல் தௌசண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மிங் ஹர்டிங்லாம் நடந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப வருஷம் நடந்த மாற்றங்கள் இதெல்லாமே. பிசைட்ஸ் இன் சம் கேசஸ் பீப்புள் ட்ரை டு கம்பைன் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் டூயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டியூரிங் டிஃப்ரெண்ட் சீசன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் பண்ணல, நிறைய சீசன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தான் இப்போ இந்த அளவு நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மெஹர்ஹாலில் இருக்க ஹவுஸோட மாடல் இது இருந்த அந்த டைமில் இருந்த மாடல், இப்போ நம்ம இருக்க ஹவுஸோட மாடலும் இது ஓரளவு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டைங் இன் மெஹர்ஹால் திஸ் சைட் லொக்கேட்டட் இன் ஃபெர்டைல் பிளைன். ஃபெர்டைல் பிளைனில் தான் இது வந்து இந்த சைட் இருக்குது, நியர் த போலன் பாஸ். ஃபெர்டைல் பிளைன் என்னது, வளமையான பகுதின்னு வாங்கல, செடியெல்லாம் வளர்கிறதுக்கான பகுதி. அது எங்கே, போலன் பாஸ்க்கு பக்கத்தில் இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூட்ஸ் இன்டு ஈரான். இது வந்து ஈரான் போகிறதுக்கான மெயினான ரூட்டு. Mehrgar was probably one of the place where people learned grow barley and wheat. வளர்க்கறதுக்கான மெயினான பிளேஸ் இது, வளர்த்ததுக்கான ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு கூட கற்றுக்கிட்டதுக்கான பிளேஸ் அந்த ஏரியாவில். அது மாதிரி ஷீப்பு கோட்டும் ஃபஸ்ட் டைம் வளர்ந்ததுக்கான ஏரியா அது. இது வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் வில்லேஜ் சைட்லேயும் வருது. அந்த சைட்
மெனி அனிமல்ஸ் போன்ஸ் வேர் ஃபவுண்ட். நிறைய அனிமல்ஸோட போன்ஸுமே இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டைமில் வளர்த்ததுக்கான எவிடன்ஸாக. போன்ஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் சச்சஸ் என்னென்ன மாதிரி அனிமல்ஸோட போன்ஸ்லாம் இருந்திருக்குன்னா டீர், பிக்லாம், ஷீப், கோட் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதர்ஸ் ஃபைண்ட் அட் மெஹரா இன்க்ளூட் ரிமைன் ஆஃப் ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ஹவுசஸ், 4 or more compartments, some of which may have been used for storage. என்ன மாதிரி ஹவுசஸ்லாம் இருந்திருக்கு பாருங்க, ரெக்டாங்குலர், ஸ்கொயர் இந்த மாதிரி ஹவுசஸ் மாடல்ஸ் இருந்திருக்கு. கம்பார்ட்மெண்ட்ஸும் அதிகம் அதுமாரி ஃப்ளோர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. எதுக்குன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்காகவாம். when people die their relatives and friends generally pay respect to them. burial system இங்கே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா there is some form of life after death அப்படிங்கிற அவங்க பிலீவ் பண்ணாங்க மெஹராவில் இருக்க பீப்புள்ஸ். அதனால் burial சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணாங்க. இதில் எப்படின்னா அவங்க நிறையா burials வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. dead person who buried with goats were probably mean to serve as a food in the next world. அதாவது அவங்க அடுத்த வாழ்க்கைக்கு போவாங்க, அடுத்த உலகத்தில் இருக்க வாழ்க்கைக்கு போவாங்க இறந்ததுக்கப்புறம், அதுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அதில் உள்ளே வச்சு புதைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Cave paintings in France. Find France in your atlas. Painting below is from a cave in France. ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு கேவில் இந்த பெயிண்டிங் தான் அது. This site was discovered by 4 school children more than 100 years ago. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு பெயிண்டிங் இது. வரைஞ்ச பெயிண்டிங் இப்போ வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெயிண்டிங்ஸ் லைக் திஸ் வேர் மேட் பிட்வீன் எந்த டைமில் வந்து இருக்கும் அந்த பெயிண்டிங்னு இங்கே சொல்லியிருக்காங்க. 100 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்ச பெயிண்டிங்காக பார்த்துக்கோங்க. மெனி ஆஃப் தீஸ் வேர் ஆஃப் அனிமல்ஸ் சச்சஸ் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைல்டு ஹார்ஸ் அண்ட் ஆர்ச்சர்ஸ்னால் ஓல்டர் வைல்டு ஃப்ரம் கேட்டெல்லாம் வைல்டு ஃபார்ம் ஆஃப் கேட்டல் இதுக்கு பேர். பைசன், உலி, ரைனோசரஸ், ரெண்டீர் அண்ட் பியர் பெயிண்டட் இன் பிரைட் கலர்ஸ். இங்கே நமக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே இந்த மாதிரி எல்லாமே அந்த பெயிண்டிங்கில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் கலர்ஸ் வேர் மேட் ஃப்ரம் மினரல்ஸ் லைக் ஆர்ச்சார், அயன், ஓர் அண்ட் சார்கோல். இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் கொண்டு வர முடியும். இட் இஸ் பாசிபிள் தட் தீஸ் பெயிண்டிங்ஸ் வர் டன் ஆன் செரிமோனியல் ஒகேஷன். நமக்கு தெரியுமா இந்த மாதிரி அந்த டைமில் வந்து யூஸ் பண்ண முடியுமா இந்த மாதிரி கலர்ஸு பெயிண்டிங்ஸ்லாம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கேன். பெர்ஹாப்ஸ் தேர் வேர் மேட் ஃபார் ஸ்பெஷல் ரிச்சுவல்ஸ் performed by hunters before they went in search or prey. ஒருவேளை இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து ஸ்பெஷல் ஒகேஷனில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, ரிச்சுவல்ஸ் பண்ணுறப்போ ஏதாவது வேட்டைக்கு போகிறப்பையோ இல்லை ஏதோ ஒரு ஜெயிச்சிட்டு வரப்போ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்மளை. நமக்கு வேர்ல்டு மேப்பில் ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றதுக்காக நான் இதை இங்கே இருக்க ஃப்ரான்ஸ் அந்த யாரோ காமிக்குது இல்லையா அங்கே. அடுத்து பாருங்க நியோலித்திக் சைட்டு. ஃபைன் துர்க்கி இன் யுவர் அட்லாஸ். துர்க்கி வந்து இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். துர்க்கி. One of the most of the famous Neolithic site, Catalheng, was found in Turkey. எங்கே இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Several things were brought from great distance. அங்கேருந்து நிறைய திங்ஸ் வந்து ஒருத்தருக்கு கொண்டு வர முடியும். Flint from Syria. சிரியாவிலேருந்து flint, cowries from Red Sea, shells from Mediterranean Sea and used in the settlement. Remember there were no cards. ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒவ்வொன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் கார்ட்ஸே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? ரிமெம்பர் தேவர் நோ கார்ட்ஸ் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் கார்ட்ஸே கிடையாது. மோஸ்ட் திங்ஸ் ஹவ் பீன் கேரிட் ஆன் த பேக்ஸ் ஆஃப் த பேக் ஆஃப் அனிமல்ஸ். அந்த அனிமல்ஸோட முதுகில் வச்சு தான் ஃபுல்லாக எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. சச்சஸ் கேட்டில் ஆர் பை பீப்புள். ஒருவேளை பீப்புள்ஸ் கூட கொண்டு வந்திருக்கலாம். எப்படி கேட்டில் அந்த வெஹிக்கல்ஸே இல்லாத டைமில் இவங்க எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எங்கெங்கே வந்திருக்கு பாருங்க. ஃப்ளிண்ட் ஃப்ரம் சிரியாவாம், கவுரிஸ் ஃப்ரம் ரெட் சி, ஷெல்ஸ் ஃப்ரம் மெடிட்டேரியன் சி. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இது ஒரு சும்மா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் தான். மெசோலித்திக் பீரியடு, பிகினிங் ஆஃப் த டொமஸ்டிகேஷன், பிகினிங் ஆஃப் த செட்டில்மெண்ட் அட் மெஹர்ஹர், beginning of Neolithic period. Thank you for watching video and all the best for your future and exams.